ஆக்சுவலாக இன்டர்வியூவில் அவங்க என்ன என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்போ கண்டென்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எப்படியும் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். யார் எங்களை பற்றி தப்பாக பேசினாலும் எங்களுக்கு அவசியம் கவலை இல்லை. இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற எங்கள் நம்பிக்கை இருக்குது. அதனால தாங்க நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபுல் இன்டர்வியூவில் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆனால் எச்ச புறம்போக்கு இவன் என் பொண்டாட்டி இல்லைங்கிறாங்க, அவன் என் குழந்தை இல்லைங்கிறாங்க. டேய் யாரா நீங்க? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எந்த மயிருக்கடா போடுறீங்க? அதுக்கு ஏதாவது பெர்மிஷன் எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்குனீங்களா? இது அதுவும் இல்லாம நீங்க போடுறது கூட பெர்மிஷன் வாங்கல. அதுவும் என்ன மாதிரி போடுறீங்க, அதுல எத்தனை கமெண்ட் வருதுன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ நெகட்டிவா கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்க நினைக்கலையா? நீங்க அப்படி நினைக்கலனாலும் பரவாயில்லடா. நான் 2-3 பேருக்கு கால் பண்றேங்க. எங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டவங்களுக்கு கால் பண்றேன், ஆங்கரா இருந்தவனுக்கு கால் பண்றேன், ஆங்கர் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கால் பண்றேன். எங்க இப்படி தப்பாயிட்டு இருக்குங்க, டெலீட் பண்ணுங்கன்னு 2 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு தான் டெலீட் பண்றானுங்க. கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. 6 மில்லியன் 60 லட்சம் பேர் என்னங்க நினைப்பாங்க? இப்ப நாங்க கல்யாணம் ஆகல, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நினைப்பாங்க. ஏங்க அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு? சின்ன பொண்ணுங்க. அந்த பொண்ணோட வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. அப்பா பாட்டு பாடி ஒரு பொண்ணுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. இது உன் பொண்ணே கிடையாது, நீங்க ஃபேக் மேரேஜ் எப்பரா ஃபேக் மேரேஜ் ஆகும்? உங்களா பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அந்த கலாட்டா நாய் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நாயில தான் பேசணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒண்ணு பாக்குறீங்க, இங்க வந்து பேசுறீங்க, அவ்வளவுதானே. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணும்போது அவளை ஆசையா எப்படி கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை பாருங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்ன விட்டு போக மாட்டல? கடலை கட்டுமா? இந்த வீடியோவை வியூஸை பாருங்க, வீடியோவோட லைக்கை பாருங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ இது பண்ணுங்க. அந்த வீடியோ எப்படிங்க ஃபேக் ஆகும்? நான் என்ன பணக்காரனாங்க? இவ்வளவு பெரிய மேடை போட்டு இவ்வளவு பெரிய இத்தனை பேரை கூப்பிட்டு நான் என்ன ஃபேக் மேரேஜ் பண்றேன்? என்ன அம்பானியாங்க? ஒரு பொண்ணு பெற்றிருக்காங்களே அப்படிங்கிற கூட உங்களுக்கு தோணாதா?